நான் ஒரு விஷயம் சொன்னா நம்புவீங்களா? இப்போ உங்க கட் தான் உங்களோட தாட்ஸ கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு காலையில வந்த அந்த டென்ஷன், ஆபீஸ்ல வந்த அந்த பிரெயின் ஃபாக், போன மாசம் வந்து அந்த டிப்ரெஷன், இதெல்லாம் உங்க தலையில இல்ல, உங்க வயிறுல இருந்து தான் ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா 15,000 ரிசர்ச் பேப்பர்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு செகண்ட் பிரெயின் இருக்கு. அதுதான் உங்க குடல், கட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது உங்க பிறந்த நாள் முதல்ல உங்க தலைக்கு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ முடியற போது நீங்க புரிஞ்சுப்பீங்க ஏன் உங்க ஹாப்பினஸ் கெமிக்கல் ஆன செரோட்டோனின்ல 90% உங்க கட் ப்ரொடியூஸ் பண்ணது உங்க பிரெயின் இல்லைன்னு. ஏன் இந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் வர 4 மடங்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதுவும் முக்கியமா உங்க கட்ல இருந்து உங்க மென்டல் ஹெல்த் எப்படி அப்கிரேட் பண்றதுன்னு. Let me put it up with the science-backed research. 2004ல நொபுயுகி சுடோன்னு ஒரு ஜாப்பனீஸ் ரிசர்ச்சர் ஒரு வித்தியாசமான காரியம் பண்ணாரு. அவரு சில எலிகளை கம்ப்ளீட்லி ஸ்டீரைல் என்விரான்மெண்ட்ல வளர்த்தாரு. தட் இஸ் நோ பாக்டீரியா, ஒண்ணுமே இல்ல. இந்த எலி வந்துட்டு ஜெர்ம் ஃப்ரீயா வளர்ந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா வேடிக்கை, இந்த எலிகள் கொஞ்சம் மென்டலா போயிடுச்சு. உடம்பு ரீதியா நோய் இல்ல, மென்டலி அன்ஸ்டேபிள். அவங்களுக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி, இந்த சோஷியலைஸ் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்கை ராக்கெட்ல ஆயிடுச்சு. இந்த எலிகள் கிளினிக்கலி ஆங்ஷியஸ் ஆயிடுச்சு. காரணம் அவங்க குடல்ல இருந்த பாக்டீரியாவே இல்ல. there is no bacteria. சோ அப்புறம் சூடா ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ணாரு. அந்த நார்மல் எலிகள்ல இருந்து ஒரு பாக்டீரியா ஒரு பூப் டிரான்ஸ்ஃபர் மூலமா பண்ணாரு. சில வாரங்கள்ல ஆங்ஸைட்டி போயிடுச்சு, எலிகள் நார்மல் ஆயிடுச்சு. ஒரு ஃபீக்கல் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணாரு. தட் இஸ் மென்டல் இல்னஸ் கியூர் பண்ணிடுச்சு. நான் இந்த ஸ்டடி முதல்ல படிச்சப்போ ஒரு 10 மினிட்ஸ் உட்கார்ந்து யோசிச்சேன், இது எப்படி பாசிபிள், இது ரியலா இருக்க முடியாது. ஆனா அது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். பாருங்க, உங்க குடலும் மூளையும் கட் பிரெயின் ஆக்சஸ் இந்த சயின்டிஸ்ட் சொல்றதால கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா இது வெறும் கனெக்ஷன் இல்ல, இது ஒரு ஹைவே. உங்க குடல்ல 500 மில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. இது உங்க ஸ்பைனல் கார்டை விட அதிகம். இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா சிக்னல்ஸ் அனுப்புது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுது, லிட்ரலி யோசிக்குது. இங்க ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஹைவே 2 வழி. உங்க மூளை குடல்ல அஃபெக்ட் பண்ணுது, அதான் நர்வஸா இருக்கும் போது வயிற்றுல இந்த பட்டர்ஃபிளைஸ் வருது. ஆனா உங்க குடல் உங்க மூளையை இன்னும் அதிகமா அஃபெக்ட் பண்ணுது. தட் இஸ் 90% சிக்னல்ஸ் மேலதான் போகுது, கீழே இல்ல. சோ இங்க உங்க குடல் நாள் முழுக்க உங்க மூளைக்கு டெக்ஸ்ட் அனுப்பிட்டே இருக்கு. நம்மள பெரும்பாலானவர்களுக்கு இது என்ன சொல்லுதுன்னே தெரியாது. சரி, இந்த ஷோவை நடத்துறது யாரு? அதுதாங்க உங்க மைக்ரோபயோம். இப்போ உங்க குடல்ல ஒரு 100 ட்ரில்லியன் பாக்டீரியா இருக்கு. இது ஹியூமன் செல்ஸை விட 10 மடங்கு அதிகம். இந்த பாக்டீரியா வெறும் பேசஞ்சர்ஸ் இல்ல, இவங்க தான் உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிற ஹார்மோன்ஸ் கட் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுது. பாருங்க, செரோட்டோனின் உங்க ஹாப்பி கெமிக்கல், 90% வந்துட்டு இது கட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் காபா, இது உங்க காம் டவுன் கெமிக்கல். டோபமின் உங்க மோட்டிவேஷன் கெமிக்கல். அசிடைல்கோலின் இது உங்க மெமரி அண்ட் லேர்னிங் கெமிக்கல். சோ உங்க கட் பாக்டீரியா லிட்டரலி உங்க மூட், மெமரி அண்ட் பர்சனாலிட்டியை கண்ட்ரோல் பண்ற கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுது. ஆனா விஷயம் என்னன்னா, எல்லா பாக்டீரியாவும் ஹெல்ப்ஃபுல் இல்ல. நல்லது, கெட்டது, மோசமானது, இப்படி நிறைய இருக்கு. இந்த நல்ல பாக்டீரியா என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த லாக்டோபாசிலஸ், பைஃபிடோபாக்டீரியம், இந்த மாதிரியான பாக்டீரியா வந்துட்டு குட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இது என்ன மாதிரி பண்ணுதுன்னா, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பி விட்டமின்ஸ், விட்டமின் கே, இந்த மாதிரி விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்சோ ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்க மூளையை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ற அந்த ஃபேட்டி ஆசிட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கெட்ட பாக்டீரியான்னு சொல்ற சில பாக்டீரியாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகோலை ஸ்ட்ரெயின்ஸ், கிளாஸ்ட்ரீடியம், இந்த மாதிரியான பேக் பாக்டீரியா என்ன பண்ணும்னா இன்ஃபிளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் உங்க பாடியில. அது மட்டும் இல்லாம இந்த டாக்ஸின்ஸ் உங்க பிளட்ல கலக்கும். அண்ட் ஆல்சோ மெட்டபாலைட்ஸ், இந்த மெட்டபாலைட்ஸ் ஆங்ஸைட்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். 2013ல UCLA ரிசர்ச்சர்ஸ் ஒரு ரெவல்யூஷனரி காரியம் பண்ணாங்க. அவங்க இந்த ஹெல்த்தியான விமென்ஸ் வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி பாதி பேருக்கு ஒரு 4 வீக்ஸ் நல்ல பாக்டீரியா இருக்க ப்ரோபயோட்டிக் யோகர்ட் கொடுத்தாங்க, மீதி பேருக்கு ஒரு நார்மல் யோகர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த 2 குரூப்ஸுக்கும் ஸ்கேரி படங்களை காட்டி பிரெயினை ஸ்கேன் பண்ணாங்க. இந்த ப்ரோபயோட்டிக் குரூப் அவங்க ஃபியர் அண்ட் எமோஷன் சென்டர்ல கொஞ்சம் தான் ஆக்டிவேட் ஆச்சு. ஆனா இந்த கண்ட்ரோல் குரூப் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி லைட் அப் ஆச்சு.
என்ன ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம்னா, உங்க மைக்ரோபயம் தான் உங்க கைரேகை மாதிரி. அது ரொம்ப யூனிக். உங்களுக்கு முதல் டோஸ் உங்க அம்மா கிட்ட இருந்து பிறக்கும் போதே கிடைச்சது. பர்த் கெனால் வழியா போகும்போது நீங்க அவங்க பாக்டீரியாவை கோட் பண்ணிக்கிட்டீங்க. சி செக்ஷன் பேபிஸ் அவங்க என்னன்னா அவங்களுக்கு வேற ஸ்டார்டர் பேக் கிடைக்கும். அதனாலதான் ரிசர்ச் காட்டுது அவங்களுக்கு இந்த அலர்ஜிஸ், இம்யூன் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம். நீங்க சாப்பாடை பத்தி எடுத்த ஒவ்வொரு முடிவும் லிட்ரலி மென்டலி நீங்க யாருன்னு ஷேர் பண்ணிருக்கு. வைல்டா இருக்கு இல்லையா? இப்போ இந்த சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஏன்னா மில்லியன் கணக்கான மக்களுக்கு இது ஆல்ரெடி ஆயிடுச்சு. உங்க கட் லைனிங்ல ஒரு ஃபோர்ட்ரஸ் வால் மாதிரி இருக்கும். ஒரு செல் திக்கா டைட்டா பேக்டா. ஆனா இந்த வால் பிரேக் டவுன் ஆகும்போது இன்டெஸ்டைனல் பெர்மியபிலிட்டி அல்லது லீக்கி கிரிட்னு சொல்லுவாங்க. திடீர்னு உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல ஒரு போதும் என்டர் ஆகக்கூடாத விஷயங்கள் லீக் ஆகுது. தட் இஸ் யுவர் பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ், பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ். இது உங்க இம்யூன் சிஸ்டம் தான் இத இன்வேடர்ஸா பார்த்து வார் போடுது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த வார் உங்க குடல்ல மட்டும் நிக்காது. இன்ஃப்ளமேஷன் நெடுஞ்சாலை. அந்த இன்ஃப்ளமேட்டரி சிக்னல்ஸ் வேகஸ் நர்வ்னால நாம பேசின அந்த ஹைவேல டிராவல் பண்ணி உங்க மூளைய லாரி மாதிரி அடிக்குது. இத நியூரோ இன்ஃப்ளமேஷன் சொல்றாங்க. இது எல்லாத்தோட லிங்க் பண்ணிக்கப்பட்டிருக்கு. அதாவது டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பிரெயின் ஃபாக், அல்சைமர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். சரி, நம்ம குடலை அழிக்கிறது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்டாண்டர்ட் வெஸ்டர்ன் டயட். இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் இந்த கெட்ட பாக்டீரியாவுக்கு ஒரு ஃபுட் மாதிரி. சுகர் லிட்ரலி கெட்ட பசங்களுக்கு ஃபர்டிலைசர். ரெண்டாவது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல உங்க மைக்ரோபயமா வருஷ கணக்கா மாத்திடும். இது இந்த குட் அண்ட் பேட் பாக்டீரியா ரெண்டுத்தையுமே அழிச்சிடுங்க. ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு இதை நம்ம கேண்டி மாதிரி கொடுக்கறோம். மூணாவது நாள்பட்ட மன அழுத்தம், இந்த டிப்ரெஷன். இது டைஜஷன் ஷட் டவுன் பண்ணும். அது மட்டும் இல்லாம கட் பெர்மியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நாலாவது என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ். இந்த பெஸ்டிசைட்ஸ் பாக்டீரியாவை கொல்லும். அதுதான் அதோட வேலை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் நல்ல பாக்டீரியாவை டிஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த டேப் வாட்டர்ல இருக்கிற குளோரின் உங்க மைக்ரோபயமா அஃபெக்ட் பண்ணும். கசப்பான உண்மை என்னன்னா நம்ம ஹியூமன் ஹிஸ்டரியில மிகப்பெரிய அன்கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திட்டு இருக்கும். கடந்த 50 வருஷத்துல நம்ம ஃபுட், என்விரான்மெண்ட், மெடிசன் யூஸ மாத்திருக்கோம். முந்தைய 50,000 வருஷத்துல மாத்தினதை விட ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ராக்கெட் ஆகுதுன்னு நம்ம ஷாக் ஆகுறோம். சரி, இந்த கட் பிரெயின் ஆக்சஸ எப்படி ஹேக் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுது, அப்புறம் நம்மளோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல எப்படி சேஞ்ச் பண்ணி அப்ரோப்ரியேட்டா நம்மளோட கட்டை வந்துட்டு ஹெல்த்தியா வச்சுக்கலாம். சோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned. Remember, you are stronger than you think.